வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மஸ்கிட்டோ நெட் செக்மெண்ட்டில் மஸ்கிட்டோ நெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். எங்களோட நம்ம கஸ்டமர்ஸு மேக்ஸிமம் வெளியூரில் இருக்கிற கஸ்டமர்ஸு, வெளி மாநிலத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸு எப்படி விண்டோவுக்கு மஸ்கிட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு தடவை நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் அனுப்ப சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதில் இருக்குது. அது அப்படின்ற காரணத்தினால இந்த வீடியோ பதிவுங்க. விண்டோ மெஷர்மெண்ட்ஸு வெல்க்ரோ டைப், டோர் டைப் அப்படின்னு 2 டைப்புக்கு இன்றைக்கி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நல்ல குவாலிட்டியான டேப்பு. நல்ல குவாலிட்டியான டேப் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, லோக்கல் டேப்ஸ் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த மாதிரி லோக்கல் டேப் எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் ரெடி டு இன்ஸ்டால் மெத்தடில் அனுப்புகிற மஸ்கிட்டோ நெட்டு ஃப்ரேம்ஸ் எல்லாம் அல்லது வெல்க்ரோ டைப்பில் அனுப்புகிற அந்த அளவுகள் மாறுபடும். அதனால தான் ஒரு குவாலிட்டியான டேப் எடுத்துக்கன்றோம். அப்புறம் நம்மளில் பல பேர் நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கிறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு விண்டோ மெஷர் பண்ண உடனே அந்த விண்டோவோட மெஷர்மெண்ட்ஸை இம்மீடியட்டாக நோட் பண்ணிக்கோங்க. விண்டோ நம்பர்ஸ் போட்டு 1 2 3 போட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் அப்படி எழுதி நீங்கள் தவறுதலாக அனுப்புறதுக்கு கூட 2 முறை நாங்கள் வேலை செஞ்சு அனுப்புகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு டைமும் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்த உடனே அதை நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்புங்க. இப்போது முதல்ல வெல்க்ரோ டைப்புக்கு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்க்ரோ டைப் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்புங்க கீழே காட்டுறேங்க. வெல்க்ரோ டைப்புன்றது ஒட்டி பிரிக்கிற ஒரு மெத்தடில் இருக்கிற ஒரு ஃபேஸ்னஸ் டைப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் மெஷர் பண்ண போகிறது, நம்ம யூஸ் பண்ணுறது 25 mm வெல்க்ரோ, அதாவது 1 inch வெல்க்ரோ அப்படின்றனால அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போது அதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு விண்டோ. இது ஒரு 3x4, அதாவது 3x4 12 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோங்க. இந்த விண்டோவில் வெல்க்ரோ டைப் மெஷர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இன்னர் மெஷர்மெண்ட்ஸ். இது கொஞ்சம் உள்ளே பார்த்துக்குங்க. இது இன்னர் மெஷர்மெண்ட்ஸுங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது இன்னர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த இன்னர் மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இன்னர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது 28.5 வருதுங்க. 28.25 கிளியராக இருக்குது. ஒரு 1/4 inch ஆட் பண்ணி 28.5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்துக்கு 1 inch அப்படின்ற வகையில் எடுக்கும்போது இது 30.5 அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது உள்கூடு அளவு 28.5 இருந்தது. இப்போ அது கூட பக்கத்துக்கு 1 inch, இங்கே 1 inch, இங்கே 1 inch ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுறது 30.5. ஸோ இப்போ அகலம் நமக்கு தேவைப்படுறது 30.5ங்க. அதுக்கடுத்து உயரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறது 43.5. ஸோ இதை பக்கத்துக்கு 1 inch அந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலிமா நமக்கு தேவைப்படுறது 45.5ங்க. ஸோ இது இன்னர் மெஷர்மெண்ட்ஸு ப்ளஸ் 1 inch ஆட் பண்ண மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இந்த விண்டோவோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடனுக்குடனே ஒரு சின்ன நோட் புக்கில் அவன் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது விண்டோ நம்பர் 1 அப்படி நம்ம நோட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 30.5க்கு 45.5. இது எப்பயுமே நம்ம நோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வித்துங்க, அகலம், 2வது ஹைட்டுங்க. ஸோ இதை மறக்கக்கூடாது. W × H, வித் × ஹைட்டுன்னு தான் எழுதணும். இந்த பொசிஷனில் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி வரும். வெல்க்ரோ டைப்புக்கு பரவாயில்ல, அகலம் உயரம் மாறி வந்தாலும் திருப்பி ஒட்டிக்கலாம். பட் டோர் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ வியூவர், இப்போ நம்ம வெல்க்ரோ டைப் ஓகே, ஒரு சில கஸ்டமர்ஸ் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரேம் டைப்லேயே பண்ணியிருக்கேன், அலுமினியம் ஃப்ரேம் அங்கே வச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெட்டு போட்டு பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நம்ம எல்லா டைப் ஆஃப் மஸ்கிட்டோ நெட்ஸை பார்த்துருந்தோம். அதில் ப்ரீஃபாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ மஸ்கிட்டோ நெட்டில் உங்களுக்கு ராயல் அண்ட் எக்கனாமிக் 2 ஆப்ஷன் இருக்குது. அது 2க்கும் ஒரே மாதிரி தான் மெஷர் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் மாற போகிறதில்ல. ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ முதல்ல விண்டோவில் நமக்கு 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ரேம், இந்த பக்கம் இப்படி ஒரு ஃப்ரேம். அப்போது 2 ஃப்ரேம் வரப்போகுதுங்க. ஸோ 2 ஃப்ரேமோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சம்டைம்ஸ் இந்த பார்ட்டிஷனே இல்லாமல் ஒரு சில விண்டோஸ் இருக்கும். டர்ன்கி ப்ராஜெக்டில் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கிடெக்ட் லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிலர் இந்த பார்ட்டிஷன் இருக்காது.
அந்த மாதிரி டைமில் ஆவரேஜாக உங்களுக்கு இந்த இன்னர் மெஷர்மெண்ட்டை அப்படியே எங்களுக்கு அனுப்பிட்டு 2 டோஸா 3 டோஸான்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக விட்டுட்டாங்க. ஒரு சில விண்டோவில் இதை கரைச்சிருப்பாங்க, கர்வ் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வ் ஃபினிஷ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இன்னர் மெஷர்மெண்ட்டை எடுத்துடக்கூடாது. இந்த கர்வ் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா எங்கே அந்த கர்வ் ஃபினிஷ் முடியுதோ அதுதான் இன்னர் மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கர்வ் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி விண்டோவையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ண சொல்கிறேங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து டோர் டைப் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுத்துன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம தேவைப்படுறது இன்னர் மெஷர்மெண்ட்ஸ். வெல்க்ரோ டைப் எப்படி இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும் அதே மாதிரி தான் இதில் நம்ம இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் 13 இன்ச்சஸ் இருக்குங்க, 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த 13 இன்ச்சஸ் கூட பை சைடு ½ இன்ச் ½ இன்ச். ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கும் போது 14 இன்ச்சஸ் இருக்கு. எதுக்காக 14 இன்ச்சஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப்பர் வைக்கணும், அடுத்த ஃப்ரேமோட இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க. இப்போ 2 இன்ச் தான் இருக்குது. அதனால நம்ம மெஷர்மெண்ட்ஸ் இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சைடு ½ இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 13 இன்ச்சஸ் இன்னர் மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது 14 இன்ச்சஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஹைட்டுங்க. இது 43.5 இன்ச்சஸ் இருக்கு, 43.5 இன்ச்சஸ் இருக்குங்க. இப்போ இதுக்கு பர் சைடு நம்ம 0.75 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சஸ் நம்ம எடுக்க போகிறோம். இன்னர் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து பிளஸ் 1.5 இன்ச்சஸ் அப்படின்னா 45 இன்ச்சஸ். அதுக்கு அடுத்து ஒரே அளவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் பர்ஃபெக்டா மெஷர் பண்ணிக்கலாம். அதே அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை விடாமல் மறுபடியும் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதுனால தப்பு இல்லைங்க. ஸோ ஒரே விண்டோவில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் தனித்தனி மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ இது 13 இன்ச்சஸ் இருக்குது, அந்த இதுக்கு அந்த ஷட்டருக்கு எப்படி இருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்குங்க. ஸோ ப்ளஸ் பர் சைடுக்கு ½ இன்ச்சஸ், அதாவது 14 இன்ச்சஸ் இதோட சைஸ். நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஃப்ரேம் சைஸ் வந்து 14 இன்ச்சஸ்ங்க. இதோட ஹைட் பார்த்தலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ஃப்ரேமில் இருந்த மெஷர்மெண்ட்டே தான் இதில் இருக்குங்க. 43.5 இன்ச்சஸ் இருக்குது. இதில் பர் சைடு 0.75 இன்ச்சஸ். ஸோ ஓவராலாக 1.5 இன்ச்சஸ் வந்து ஹைட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட ஹைட் வந்து 45 இன்ச்சஸ். நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ ஞாபகத்தி இருக்கிறவங்க பரவாயில்ல, ஒவ்வொரு ஃப்ரேமோட சைஸையும் ஒரு விண்டோ முடிச்சோடனே நீங்கள் எடுத்து எழுதிடுங்க. இப்போ இதில் 2 ஃப்ரேம். இதில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் லெஃப்ட் ரைட் அப்படின்னு மெத்தட் கொடுத்துட்டீங்கன்னா எந்த பக்கம் ஹிஞ்சஸ் வரணும் அப்படின்றத இதில் ஈஸியாக காட்டிடும். ஸோ இது ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற விண்டோ. வணக்கம் வியூவர்ஸ். இது வரைக்கும் நம்ம மஸ்கிட்டோ நெட், அதாவது வெல்க்ரோ டைப் அண்ட் டோர் டைப் ரெண்டுக்குமே எப்படி அளவெடுக்கிறதுன்றத டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு அளவெடுக்கும் போது ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் தயக்கப்படாமல் வீக்லி 7 டேஸுமே உங்களுக்கு ஒர்க்கிங் டே தான். நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்குள்ளே உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட சந்தேகங்கள் எதுவும் கேட்காம நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு தவறுதலாக அனுப்பிட்டீங்கன்னா அந்த பொருட்களும் தவறுதலாக தான் உங்களை வந்து சேரும். ஸோ தேவையில்லாத பொருட்செலவு, மன உளைச்சல் ஏற்படுங்க. ஸோ அளவெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களே ஈஸியாக இருக்கலாம். நம்ம எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி அனுப்புனதெல்லாம் இருக்குது, அது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்திருக்கு. ஸோ தயங்காதீங்க கேள்வி வைக்கிறதுக்கு. அப்புறம் கடைசியாக பண்ண வீடியோவில் எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதாவது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸுன்னு சொன்னது ஒரு விலைங்க, பட் அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளும்போது சொல்கிற விலை அது மாறுதல் ஏற்படுது, கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி தோணுது அப்படின்றாங்க. அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோங்க. ஸோ மார்க்கெட்டில் எப்படி தங்கம் வெள்ளியோட விலைகள்
நாளுக்கு நாள் மாறுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுவும் பாலிமர்னு சொல்லக்கூடிய பிவிசியோட விலையில் எல்லாமே நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் தயங்காதீங்க. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட அளவுகளை எங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு உங்களோட அளவுகளை அனுப்புறதுக்கு முன்னாடி தயங்காமல் எங்கள்கிட்ட அந்த பொருட்களோட விலை என்ன, அந்த பொருட்களோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டு ஆர்டர் கொடுக்கறது மாதிரி உங்களோட அன்போட கேட்டுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இதே போன்ற மஸ்கிட்டோ நெட்ஸ் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் ரிலேட்டடான வீடியோக்களுக்கு நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.